வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th சிபிஎஸ்சி ஃபிசிக்ஸோட கண்டினியூவேஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஆல்ரெடி சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்னால் என்ன, அதோட யூசேஜ் என்ன, அதோட ரூல்ஸ் என்னன்னு பார்த்தோம். என்னது எது சிக்னிஃபிகன்ட் ஃபிகர், எது சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இல்லை அப்படின்னு. அப்புறம் ரவுண்டிங் ஆஃப்கான ப்ரொசீஜரும் பார்த்தோம். அண்ட் தென் ஆல்ரெடி டைமென்ஷனல் அனாலிசிஸ் வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரெண்டுக்கு இடையில இருக்க இன்னொரு முக்கியமான டாபிக் என்னன்னா, இந்த அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸோட ப்ரொசீஜர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிபிஎஸ்சி புக்கில் ரெண்டு இது கொடுத்துருப்பாங்க. அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், ரைட், அன்சர்டனிட்டி, அடிஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன், அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த நாலுக்குமே பார்த்துடலாம். ஸ்டேட் போர்ட் புக்கில் கொஞ்சம் ப்ராப்பராகவே ஒரு டெரிவேஷன் மாதிரியே இருக்கும். நம்ம அந்த புக்கில் இருந்து அப்படியே பார்க்கலனாலும் லெட் அஸ் டேக் சம் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெண்டு வேல்யூ எடுத்துக்கிறேன். ஏங்கிற ஒரு வேல்யூ. ஸோ இந்த ஏ வந்து ஏ டேஷ் பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ, இல்லைன்னா இது ஏ எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ. ஸோ ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூ வந்து எக்ஸாக்டா இப்போ நம்ம சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ல பார்த்தோம். இப்போ இந்த டயக்ராமுக்கு வந்தோம்னா எனக்கு இது 17 பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு வேல்யூ. இப்போ நான் இதை 17.2ன்னு எடுக்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி பேசினது தான். 17.2னா இது 17.1ல இருந்து 17.4க்குள்ள கூட இருந்திருக்கலாம், இல்ல 3க்குள்ள இருந்திருக்கலாம். ஸோ ரொம்ப க்ளோஸ். ஏன்னா இதை நான் 17.9 ஆப்வியஸா எடுக்க போறது இல்லை, ரைட், லெஸ் தென் ஆஃப்ல தான் இருக்கு அன்னைக்கு பேசினது. ஸோ ஒரு வேல்யூ நான் எடுக்கும்போது அதோட ஆக்சுவல் வேல்யூல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா நான் எடுக்க வாய்ப்பு இருக்கு, பிகாஸ் ஆஃப் தி டூல் வி ஆர் யூசிங். ஸோ அப்போ ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ, இந்த டெல் ஏங்கிறது என்னோட எரர் வேல்யூ. கிளியரா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 17.2 தான் 17.1ன்னு எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு சேஞ்ச் வந்து 0.1 mm. ஸோ நான் 17.1 இங்கே எழுதிட்டேன். ஆக்சுவலாக அது 17.2 இருக்கணும். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் என்ன, சில டைம் அதிகமாக எடுத்துருவோம், சில டைம் கம்மியாக எடுத்துருவோம். அது மாதிரி நான் ஒய்ங்கிற வேல்யூ எடுக்கிறேன். ஒய்ங்கிறது பி பிளஸ் ஆர் மைனஸ் டெல் பி. அகைன் இதுவும் ஒரு சின்ன சேஞ்ச். வேல்யூவை போட்டு லேட்டரான்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை நான் 4 அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ண போறேன். என்னெல்லாம்? அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இந்த 4 அரித்மெட்டிக் ஆப்ரேஷனுக்கும் இந்த எரர் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அடிஷன் எடுத்துப்போம். ஸோ நான் இப்போ என்னோட இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு எக்ஸ் பிளஸ் ஒய்னா என்ன? ஏ பிளஸ் டெல் ஏ பிளஸ் ஆர் மைனஸ் பிளஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் டெல் பி. ஸோ ஆக்சுவலா எனக்கு எரரே இல்லாமல் எடுத்திருந்தா அது ஏ பிளஸ் பியா இருந்திருக்கணும், கரெக்டா? ஸோ அப்போ எனக்கு இது இசட் பிளஸ் டெல் இசட் எரர். ஸோ இசட் எக்ஸ் பிளஸ் ஒய், பட் எனக்கு என்ன இருக்கு, எரரோடு சேர்ந்து வரதுனால என்னோட ஒரிஜினல் வேல்யூ இது பிளஸ் எரரும் சேர்ந்து தான் என்னோட ரீடிங்ல அவுட்புட்ல கிடைக்கும். சிம்பிளிசிட்டிக்கு நான் டெசிமல்ல தான் இருக்கும், ஸ்லைட் சேஞ்ச் தான் இருக்கும், பட் டெசிமல் எழுதி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இங்க ஒரு சிம்பிளிசிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரிஜினல் வேல்யூ 4, நான் அதை வந்து 3ன்னு எடுத்துட்டேன். சரி, அதே மாதிரி இன்னொரு ஒரிஜினல் வேல்யூ 7, நான் அதை வந்து 8ன்னு எடுத்துட்டேன். கிளியரா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று கம்மியாக இருக்கு, இங்கே ஒன்று அதிகமாக இருக்கு. ஸோ இதில் ஆக்சுவலாக ஒரிஜினல் ஆட் பண்ணியிருந்தாலும் 11 தான், இதுவும் 11 தான். எரர் 0. ஏன்னா இங்கே பிளஸ் டெல் ஏ, இங்கே மைனஸ் டெல் பி, ரெண்டுமே சேம் எரருங்கிறனால கேன்சல் அவுட் ஆகுது. இதே இதுக்கு பதிலாக இந்த 4 நான் 5 பிளஸ் டெல் ஏ எடுக்கிறேன். சாரி, இது மைனஸ், இது பிளஸ். ஸோ பிளஸ் டெல் ஏ விச் இஸ் 1. அது மாதிரி 7க்கு பதிலாக நான் இப்போ 8 எடுத்திருக்கேன். இப்போ என்ன ஆகுது, ஆக்சுவல் வேல்யூ ஆட் பண்ணியிருந்தா எனக்கு 11 கிடைச்சிருக்கணும், ஆனால் இங்கே எனக்கு இப்போ 13 கிடைக்குது. காரணம் என்ன? அப்போ இந்த ஆக்சுவல் இசட் பிளஸ் டெல் இசட் தான் 13. ஸோ அதில் எனக்கு எரர் வந்து 2. ஸோ அதை சப்ட்ராக்ட் பண்ண ஆக்சுவல் இசட் வந்து 11 கிடைச்சிருதா? ஸோ அப்போ அடிஷனில் சிம்பிளாக ஆட் தான் ஆகும். ஸோ அதை தான் இங்கே எழுத போகிறோம். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பிளஸ் டெல் பி. ஸோ அப்போ ஆக்சுவல் இசட் இது டெல் இசட். அப்போ ஒரு அடிஷன்ல என்னோட எரர் வந்து டெல் ஏ பிளஸ் ஆர் பிளஸ் டெல் பிக்கு ஈக்குவலா இருக்கும். கிளியரா? ஸோ அப்போ இது ஆட் ஆகும், சில டைம் சப்ட்ராக்டும் ஆகலாம். காமனா கூட நம்ம எடுக்கும்போது இங்க பிளஸ் ஆர் மைனஸுக்கு பதிலாக மைனஸ் ஆர் பிளஸ் கூட போட்டுக்கலாம். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா எரர் சப்ட்ராக்ட் ஆகுது. ஸோ அப்போ என்னோட மேக்சிமம் மோஸ்ட் எரர் வந்து டெல் ஏ பிளஸ் டெல் பியா இருக்கும் அப்சல்யூட்ல. இல்ல நீங்க சைனோடி பாத்தீங்கன்னா மினிமம் மோஸ்ட் வந்து டெல் ஏ பிளஸ் டெல் பிக்கு நெகட்டிவா இருக்கும். ஏன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டுமே 1 கம்மி ஆயிருந்துன்னா எனக்கு 2 கம்மி ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4 5க்கு பதிலாக 4 3ன்னு எடுக்கிறேன், 7க்கு பதிலாக 6 ஆட் பண்ணா 9. ஸோ 11 கிடைச்சிருக்கணும், 9 தான் கிடைக்குது. ஸோ 2 வேல்யூ கம்மியா இருக்கு. காரணம் 2 எரருமே நெகட்டிவ் சைட்ல இருக்கு. ஸோ அப்போ அப்சல்யூட்
அப்சல்யூட்னா சிம்பிள் கிடையாது கரெக்டா, பிளஸ் 2நாலும் மைனஸ் 2நாலும் 2 தான். ஸோ த மேக்ஸிமம் அப்சல்யூட் எரர் இஸ் del A plus del B. இது அடிஷன்ல. இப்போ சப்ட்ராக்ஷனுக்கு பார்ப்போம். ஸோ சப்ட்ராக்ஷன்ல என்ன, ஒரு வேல்யூ மைனஸ் இன்னொரு வேல்யூ. ஸோ நம்ம எக்ஸ் மைனஸ் ஒய்னு எடுத்துப்போம். ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய். அப்போ இசட் பிளஸ் டெல் இசட், இசட் பிளஸ் டெல் இசட் எரர். சரியா, அப்சல்யூட் எரராக தான் பார்க்குறோம். அதனால டெல் இசட் கேன் பி நெகட்டிவ். ஸோ அப்போ ப்ளஸ் போடுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இசட் பிளஸ் டெல் இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் டெல் பி. ஸோ இங்கே என்ன கிடைக்கும், ஏ மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ மைனஸ் ஆர் பிளஸ் டெல் பி. சப்ட்ராக்ட் ஆகுறதுனால இது ஆகும். பட் அகைன் அப்சல்யூட்டா பார்க்கும்போது இப்போ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ்ல இருக்கும்போது சப்ட்ராக்ட் ஆகும்போது என்ன பண்ணும், பாசிட்டிவ் வந்துடும். ஸோ ஆப்வியஸா எனக்கு வந்து மேக்ஸிமம் எரர் இங்கேயும் டெல் இசட் இஸ் ஈக்குவல் டு டெல் ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல் பி ஆர் டெல் ஏ பிளஸ் டெல் பி மேக்ஸிமம் எரர். இதையுமே செக் பண்ணுவோம். இதே எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நான் 4 வந்து இங்க 3ன்னு எடுக்கிறேன், 7க்கு பதிலாக இங்க நான் 8ன்னு எடுத்துட்டேன். நான் 7 மைனஸ் 4 பண்றேன். ஸோ என்ன கிடைக்கணும், 7 மைனஸ் 4 3. நான் 8 மைனஸ் 5 என்ன கிடைக்கும், சாரி 8 மைனஸ் 3 5 கிடைக்கும். கிளியரா, இங்க சப்ட்ராக்ட் பண்ணா 8 மைனஸ் 3 5, 7 மைனஸ் 4 3. ஸோ இங்க பாருங்க 1ல கம்மியா இருக்கு, ஒரு இதுல அதிகமா இருக்கு. ஸோ அப்சல்யூட் எரர் மேக்ஸிமம் எரர் இங்கேயும் 2 தான். கிளியரா, ஸோ அப்போ எனக்கு மேக்ஸிமம் எரர் தான். சில டைம் எரர் 0வும் வரலாம், லைக் திஸ் கேஸ். ரைட், சில டைம் எக்ஸாம்ஸ் எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டெல்லாம் கரெக்டான ஆன்சரை ஸ்டூடெண்ட் போட்டு வைப்பான். அவனுக்கு இந்த கான்செப்டே தெரியாது, என்னெல்லாமோ சால்வ் பண்ணி ஆக்சிடென்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வந்து நிற்கும். கூப்பிட்டே இது எப்படா பண்ணேன் சார், தெரியலையே சார், ஏதோ பண்ணேன் அப்படிமா. ஸோ அப்போ ஆன்சர் கரெக்டு தான், ஆனால் அவன் இன்டென்ஷனலாக அதை பண்ணலைங்கிற மாதிரி. எனக்கு சில டைம் எரர் 0 வரும். அதுக்காக அந்த எக்யூப்மெண்ட் பர்ஃபெக்டா இருக்கு, 2 எக்யூப்மெண்ட்னு அர்த்தம் கிடையாது. ஒருத்தரோட நெகட்டிவ் இன்னொருத்தரோட பாசிட்டிவ் நல்லிஃபை ஆகுதே தவிர 2 எக்யூப்மெண்ட்ல ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்கு. கிளியர். ஸோ இது அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். we'll go ahead with multiplication. மல்டிப்ளிகேஷன்ல என்ன நடக்கும்னு நான் வேல்யூ எக்ஸாம்பிளா எழுதிடுறேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு ஸ்கொயர் ரெக்டாங்கிள், ஒரு ஸ்கொயர் இருக்கு, ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துப்போம். லெங்த் எக்ஸ், பிரெத் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் வந்து ஒரு 18 சென்டிமீட்டர், பட் நான் மெஷர் பண்ணும்போது அதை 17 சென்டிமீட்டர்னு மெஷர் பண்ணிட்டேன். அது மாதிரி ஒய் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர், நான் அதை மெஷர் பண்ணும்போது 11 சென்டிமீட்டர்னு மெஷர் பண்ணியிருக்கேன். எரர், மெஷர் பண்ணும்போது அந்த எரர் ப்ராப்பரா, ஆனால் இதில் இருக்காது ஆப்வியஸா, டெசிமல்ஸ்ல தான், ஸ்லைட் ஃப்ராக்ஷனாக தான் இருக்கும். அது புரியறதுக்காக போடுறேன். இப்பவும் எரர் கொஞ்சம் அதிகமாக தான் வரும், பட் ஸ்டில் இப்போ இதோட மல்டிப்ளிகேஷன் நான் ஏரியா கண்டுபிடிச்சேன்னா ஆக்சுவல் ஏரியா 180 இருந்திருக்கணும். கிளியரா, பட் இங்க பாருங்க 17, ஸோ 170 87 கரெக்டா, 170 பிளஸ் ஒரு 17 187. எரர் பாருங்க 7 அதிகமா இருக்கு. கிளியரா, ஸோ அப்போ எனக்கு நான் இங்க ஜஸ்ட் எரரை ஆட் பண்றேன் அப்படின்னு வச்சுப்போமே. இங்க எனக்கு ஒரிஜினலா கிடைச்சிருக்க வேண்டியது 180, கிடைக்கிறது 187. அப்போ என்னோட எரர் வந்து 7 சென்டிமீட்டர் இருக்கு. நான் இங்க எரரா எழுதுறேன். ஸோ 18ல என்னோட எரர் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 1, 10ல என்னோட எரரும் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 1. அதாவது வேல்யூ வந்து 1 முன்னாடி பின்னாடி, அதாவது 9 கிடைக்கலாம், இல்லை 11 கிடைக்கலாம், 17 கிடைக்கலாம், இல்லை 19 கிடைக்கலாம். இப்படி ரெண்டுமே ஒவ்வொரு சென்டிமீட்டர் எரர் எடுத்தோம் அப்படின்னா, இப்போ நான் போன சம் மாதிரியே இங்க என்ன பண்ணோம் பாருங்க, எரரை ஆட் பண்ணிட்டா போதும். இப்போ இங்க நம்ம கண்டுபிடிக்கும் போது ஏ வந்து 4, இது வந்து 7 ஆக்சுவல் வேல்யூ கரெக்டா, சாரி இது 1, அது மாதிரி இது 7, இது 1. ஸோ என்னோட எரர் மேக்சிமமா 1 + 1 2 தான் கிடைச்சிச்சு. இங்க மேக்சிமம் எரரே என்ன 2 தான். ஸோ அப்போ அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல எரரோட வேல்யூவை டைரக்டா ஆட் பண்ணிட்டா போதும். பட் மல்டிப்ளிகேஷன்ல அப்படி ஆட் பண்ணா எனக்கு 1 1 2 கிடைக்குது. ஆனா எரரை பாருங்க, இன்னும் 5 வித்தியாசம் இருக்கு. ஸோ எரர் ஆக்சுவலா 7, நான் எரர்னு கண்டுபிடிச்சு வைக்கிறது 2, 2 மடங்குக்கு 3 மடங்குக்கு அதிகமாவே இருக்கு. ஸோ அப்போ எப்படி இதை நல்லிஃபை பண்றது? அகைன் டெரிவேஷன் நம்ம போடுவோம். ரைட், அந்த டெரிவேஷன் பார்க்கும்போது தெரியும். ஸோ எனக்கு எக்ஸ் இன்டு ஒய் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ இன்டு பி பிளஸ் ஆர் மைனஸ் டெல் பி. கரெக்டா? ஓகே, இந்த எக்ஸ் இன்டு ஒய் தான் இசட் பிளஸ் டெல் இசட். எரர்ல அடிஷன் தான், அந்த எரர் வேல்யூ எழுதும்போது அடிஷன். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், ஏபி ஏ இன்டு பி ஏபி பிளஸ் ஏ பிளஸ் ஆர் மைனஸ் ஏ டெல் பி பிளஸ் ஆர் மைனஸ் பி டெல் ஏ
plus or minus del A into del B. ஓகேயா? ஓகே, நான் இப்போ இந்த மொத்த ஈக்குவேஷனை டிவைடிங் பை ஏபி போடுறேன். இந்த இசட்டுமே ஏபி தான், இசட்டோட இன்டென்ஷனே மல்டிப்ளிகேஷன். ஸோ ஏபி பிளஸ் டெல் இசட் தான் இங்கே எழுதுறோம். ஸோ அப்போ இங்கே என்ன ஆயிரும், 1 பிளஸ் டெல் இசட் பை இசட், லெஃப்ட் சைடில் நான் இசட்னு போட்டுக்கிறேன், இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்னால் இப்போதைக்கு டிவைட் பண்ண முடியாது, ஒவ்வொரு டேர்மையும் காமனாக வெளியே எடுத்தும் பண்ணலாம், இல்லை இப்படியே பண்ணிப்போம். ஸோ ஏபி பை ஏபி, ஏபி தான் இசட் ஆக்சுவலாக, plus A del B by AB plus or minus B del A by AB plus or minus del A into del B by A by B. So எல்லாத்தையும் நான் AB கொண்டு டிவைட் பண்ணியாச்சு. இது கட் ஆகி 1 கிடைக்கும். ஸோ 1 1 மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ அப்போ மிச்சது எல்லாம் தான் எரர். ஸோ இங்கே கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எனக்கு del A by A, ஏங்கிறது அகெயின் நான் சொன்ன மாதிரி இந்த எரர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கிளியரா? எரருங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு அதோட ஒரிஜினல் வேல்யூவை கொண்டு நான் டிவைட் பண்ணும்போது அது ஒரு ஸ்மால் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஆன்சர் 1.0000001னா இதை நியர்லி ஈக்குவல் டு 1ன்னு எழுதுறதுல பெரிய சேஞ்ச் வர போறது இல்லை. கிளியரா? ஸோ 1 கோடியே 1 ரூபா, அந்த 1 ரூபா இல்லைனாலும் நம்ம அந்த 1 கோடியை கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த 1 ரூபாய்க்கு மட்டும் ஜென்ரலாக சண்டை போட மாட்டோம். கிளியரா? சில டைம் பில்லு போடுவாங்க 99,999 கார்டாக போட்டால் வேணா அந்த அமௌண்ட்ல ஸ்வைப் பண்ணலாம். பட் கேஷாக கொடுக்கும்போது கொடுத்துட்டு 1 ரூபா சேஞ்ச் எங்கேன்னு கேட்குற ஆட்கள் ரொம்ப கம்மி. பர்டிகுலர்லி இதே 2 ரூபா மிட்டாய் வாங்கிட்டு 1 ரூபா மிட்டாய் வாங்கிட்டு 2 ரூபா கொடுத்து 1 ரூபா இல்லைன்னா பரவாயில்லன்னு சொல்ல போறது இல்லை. அப்போ அந்த 1 ரூபா அப்படிங்கிறது மேட்டர் இல்லை. இது கூட ஒரிஜினலா யாரை கம்பேர் பண்றோம், நான் ஒரு 99,999க்கு பொருள் வாங்கும் போது இந்த 1 ரூபாவை நான் எக்ஸ்ட்ரா அவங்கள்ட்ட கொடுக்கறதுனால எனக்கு பெருசா டிஃபரன்ஸ் ஜென்ரலா தெரியாது. இதே இது நான் வாங்குற முட்டாயே 1 ரூபா பிளஸ் எக்ஸ்ட்ரா வச்சு 1 ரூபா வச்சு 2 ரூபாவை கொடுத்துட்டு சில்லற இல்லையா பரவாயில்ல வச்சுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு மென்டாலிட்டி நமக்கு வரப்போறது இல்லை. காரணம் ஒரிஜினல் வேல்யூ கூட கம்பேர் பண்ணும்போது இது கிட்டத்தட்ட 100% அப்படியே ஒரு டபுள் மடங்கா கொடுக்குறோம் 1 ரூபா முட்டாய்க்கு 2 ரூபா. பட் அங்க கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்டாக தான் தெரியும். இட் இஸ் அ கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி எனக்கு டெல் ஏ ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூ, அதை அதோட ஒரிஜினல் வேல்யூ கொண்டு டிவைட் பண்றேன். ரைட்? அதான் இங்க நடக்குது. 1 டிவைடட் பை 99,999, அது ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூ. அதே மாதிரி டெல் பி டிவைடட் பை பி, இதுவும் ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூ. அதாவது இது 0.001 வைங்க, இன்டூ இது 0.003, இதை மல்டிப்ளை பண்ணா 3 வரும், ஆனா 6 டெசிமல் வரும். அப்ப இதை நான் விடுறதுனால என்னோட கால்குலேஷன்ல பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் வரப்போறது இல்லை. ஸோ திஸ் கேன் பி நெக்லெக்டட். கிளியரா? இதை என்னால நெக்லெக்ட் பண்ண முடியும். அப்ப மிச்சம் இருக்கிறது இந்த ஏ அடிச்சிடலாம், இந்த பிஏ அடிச்சிடலாம். கிளியரா? ஸோ அப்ப எனக்கு என்ன இருக்கும், 1 which is plus or minus del z is equal to, again இங்க 1 plus or minus del a by a plus or minus del b by b. அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இதான் என்னோட எரர். இப்போ del z is equal to del a by a plus or minus del b by b. ஸோ இதுக்கு பேரு ஃப்ராக்ஷனல் எரர். ஸோ இங்க நம்ம வெறுமனே ஏ ஆட் பண்ணல. இப்போ அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல பார்த்தோம்னா del ஏயையும் del b-யையும் டைரக்டா ஆட் பண்ணிக்கிட்டோம். இங்க என்ன பண்றோம் பாருங்க, ஃப்ராக்ஷனல் எரர் எடுக்கிறோம். அதாவது ஒரிஜினல் வேல்யூ கூட கம்பேர் பண்ணும்போது del a என்ன, பிளஸ் ஆர் மைனஸ் ஒரிஜினல் வேல்யூ கூட கம்பேர் பண்ணும்போது del b என்ன அப்படிங்கிறது தான் எனக்கு ஃப்ராக்ஷனல் எரர். ஸோ del z by z. அப்ப எனக்கு del z நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் பாருங்க, del a by del a plus or minus del b by b into z. இதுதான் எனக்கு எரரோட வேல்யூ. கிளியரா? ஸோ எரர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறேன். இப்போ அப்படியே இங்க வருவோம். ரைட்? ஸோ 18 அந்த இது போட்டோம்ல, அந்த எக்ஸாம்பிள் மறுபடியும் எடுத்துப்போம். ஸோ 18 பிளஸ் ஆர் மைனஸ் 1 தான் என்னோட வேல்யூ. இங்க ஸ்பெசிஃபிக்கா 18 மைனஸ் 1ல இருக்கு, 17 எடுத்துக்கிட்டேன். அது மாதிரி 10 பிளஸ் ஆர் மைனஸ் 1 தான் என்னோட வேல்யூ. இங்க 10 பிளஸ் 1ல இருக்கு. கிளியரா? ஸோ அப்போ எனக்கு ரெண்டுமே இது வேல்யூ, எனக்கு இதை ஃப்ராக்ஷனல் வேல்யூவா மாற்றணும். அப்போ 1/18 1/10. சரியா? இந்த ஒரிஜினல் வேல்யூ இதுதான் ஏ, இது del a, இது b, இது del b. ஸோ அப்போ 1/18 நான் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். 1 divided by 18 0.055. ஸோ இது வந்து 0.055. ஸோ 56 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம்.
இது 1/10 ஆப்வியஸா 0.1. எனக்கு ஃபிராக்ஷனல் எரர் கிடைச்சாச்சு. அப்போ del z is equal to fractional error del a by a, which is 0.056 plus del b வந்து 0.1 plus or minusல இருக்கும்ல. ஸோ இப்போ நான் வேல்யூவா போட்டுக்கிறேன் மேக்ஸிமம் எரருக்காக. இல்லை இங்க மைனஸ்ல இருக்கு, ஸோ இது மைனஸ், இது பிளஸ் இன்டூ இசட். இசட்ங்கிறது என்ன? என்னோட a இன்டூ b, which is a எவ்வளவு எடுத்தோம்? 18 10 180. சரியா? ab. So 1 minus 0.1 minus 0.056, 0.1 minus 0.056, 0.044 into 180, which is equal to 7.92. இப்போ பாருங்க, எனக்கு 7 எரர். நான் ஆல்மோஸ்ட் க்ளோசரா வந்துட்டேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காட்டுது, பட் நியர்லி ஈக்குவல் டு 7. இங்க எவ்வளவு இருந்துச்சு? 2 இருந்துச்சு. பட் இங்க நான் எரர் கண்டுபிடிச்சா எனக்கு 7க்கு as closer as possible. ஸோ இப்போவுமே நம்ம 1ன்னு எடுத்திருக்கோம். சரியா? நம்ம 1ன்னு எழுதியிருக்கோம். பிளஸ் ஆர் மைனஸ் 1 அப்படிங்கிறது ஒரு டிராஸ்டிக் வேல்யூ தான். இதை நீங்க இன்னும் கம்மியா 18 பிளஸ் ஆர் மைனஸ் 0.1, 7 10 பிளஸ் ஆர் மைனஸ் 0.1, ஏன்னா அவ்வளோ கம்மியா தான் நம்ம அந்த எக்யூப்மெண்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் படிக்கும்போது பார்த்தோம்ல மைன்யூட் எரர் தான் இருக்கும். இதே கால்குலேஷன் இதை வச்சு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பெட்டர் ரிசல்ட் தான் கிடைக்கும். கிளியரா? ஸோ இதுதான் வந்து மல்டிபிளிகேஷன்ல நடக்கிறது. இதுதான் சிபிஎஸ்இ புக்ல உங்களுக்கு டைரக்டா இங்க கொடுத்துருப்பாங்க ரூல்ஸ். இங்க பாருங்க, 16.2 பிளஸ் ஆர் மைனஸ் 0.1 சென்டிமீட்டர், இது லெங்க்த்தை மெஷர் பண்றோம். அதே மாதிரி பிரெத்தை மெஷர் பண்ணும்போது 10.1 பிளஸ் ஆர் மைனஸ் 0.1 சென்டிமீட்டர். பர்சன்டேஜ்ல எழுதுறாங்க, இல்ல டிவைடட் பை வேல்யூ போட்டோம், அதாவது a பை del a இன்டூ 100. பிரச்சனையே கிடையாது, ஏன்னா பர்சன்டேஜ் ஆட் பண்ணுவோம். ஃபைனலா பர்சன்டேஜை வேல்யூவா மாற்றும் போது நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது விட்டுற போறோம், அதனால ப்ராப்ளம் இல்லை. ஸோ 1.6%, இங்க 1%. இங்க பாருங்க, இது 0.6% எரர். 16.2ல 0.1ங்கிறது 0.6% எரர். 10.1ல 0.1ங்கிறது 1% எரர். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது எரர் பர்சன்டேஜ் என்ன ஆகணும்? ஆட் ஆகணும். சரியா? பர்சன்டேஜ் தான் ஆட் ஆகணும், எரரோட வேல்யூ இல்லை. கேர்ஃபுல்லா இருக்கணும். அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல எரர் வேல்யூவே நீங்க டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். பட் மல்டிப்ளிகேஷனுக்கும் சரி டிவிஷனுக்கும் சரி அந்த பர்சன்டேஜ் வேல்யூ ஆட் ஆகணும். பர்சன்டேஜ் ஆட் ஆகி 1.6. ஸோ ஒரிஜினல் இங்க கிடைக்கிற ஆன்சர்ல 1.6% கண்டுபிடிச்சீங்கன்னா 2.6 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். சரி, அப்போ அப்ராக்சிமேட்டா 3 சென்டிமீட்டர் ஸ்கொயரை ஆட் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர். ஸோ இந்த கால்குலேஷன் பேஸ்டா உங்களுக்கு புரியும் நம்புறேன். கரெக்டா? ஸோ இது வந்து டிவிஷனுக்கு, அடிஷன் மல்டிபிளிகேஷன். டிவிஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய் அப்படின்னா z பிளஸ் டெல் z. நான் எரர் தான் எழுதுறேன். ஸோ பிளஸ் எரருங்கிறது ஒரு வேல்யூ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா ஒட்டிக்கிட்டு வருது, அதை நான் அங்கே அடிஷன்ல எழுதுனா போதும். ரெஸ்பெக்டிவ் ஆஃப் என்னோட இந்த ரைட் சைடு ஆப்ரேஷன் யாரா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எரர் அடிஷன்ல தான் எழுத போறோம். எனக்கு a by b x by y னா a plus or minus del a divided by b plus or minus del b. ஸோ இதுல a காமனா வெளியே எடுத்தா a plus or minus del 1 plus or minus del a by a divided by இங்க b காமனா வெளியே எடுத்தா 1 plus or minus del b by b. ஸோ அப்போ இந்த a by b தான் z. ஸோ இந்த z ஐயும் a by b ஐயும் கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். கரெக்டா? டிவைடிங் பை b by a பண்ணோம்னா, டிவைடிங் பை z டெக்னிக்கலா பண்ணோம்னா இது கேன்சல் அவுட் ஆயிடும். அப்போ என்னோட del z இஸ் ஈக்குவல் டு 1 plus or minus del a by a into 1 plus or minus del b by b the whole power minus 1. So 1 plus x the whole power minus n, இதுக்கான ஃபார்முலா மேக்ஸ்ல லேட்டர் ஆன் படிப்பீங்க பைனாமியல் எக்ஸ்பான்ஷன்ல. ஸோ 1 minus x plus n by 2 factorial into x square இப்படி போயிட்டு இருக்கு. n by 2 factorial into x square minus எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு. பட் எப்பவுமே இந்த வேல்யூ சின்னதா இருக்கனால இது ஸ்கொயர் ஆகும்போது இன்னும் சின்னதா, கியூப் ஆகும்போது இன்னும் சின்னதாகும். ஸோ எப்பெல்லாம் இந்த மாதிரி 1 plus or minus del b by ஒரு ஸ்மால் வேல்யூ பவர் எக்ஸ்பனன்ஸ்ல வருதோ அதுல பைனாமியல்ஸ் எக்ஸ்பான்ஷன் நம்ம போடும்போது முதல் 2 டேர்மோட நிறுத்திப்போம். ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூ ஆட் ஆகும். நம்ம சொன்ன மாதிரியே 1 கோடியே 1 ரூபா. ஸோ அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இது என்னவா மாறும்? 1 plus or minus del a by a into 1 minus r plus, சிம்பிள் மாறுது பாருங்க, பிளஸ் ஆர் இருந்தா இங்க மைனஸ் வரும். சரியா? ஸோ மைனஸ் ஆர் பிளஸ் del b by b.
அகெயின் இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 into 1 1. அடுத்து என்ன வரும்? பிளஸ் மைனஸ் ஆர் பிளஸ் டெல் பி பை பி. இங்கேயுமே 1 இருந்திருக்குமே, 1 பிளஸ் பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ இன்டூ டெல் பி பை பி. ஸோ ஆப்வியஸா பேசினதுதான். இது ரொம்ப ஸ்மால் வேல்யூ நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். இந்த 1 இங்கே 1 இங்கே 1 அடிச்சுக்கலாம். ஸோ மிச்சம் இருக்கிறது பாருங்க, அதே தான் மல்டிப்ளிகேஷன்ல என்ன வந்துச்சோ அதே தான். டெல் ஏ பை ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல் பி பை பி பை இசட். ஸோ அப்போ எனக்கு அகெயின் டெல் இசட் இஸ் ஈக்குவல் டு டெல் ஏ பை ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல் பி பை பி இன்டூ இசட். ஃப்ராக்ஷனல் எரர். எப்படி அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல மேக்சிமம் எரர் வந்து 2 எரரோட அடிஷனும், அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கும் 2 எரரோட மேக்சிமம் வேல்யூ வந்து ஃப்ராக்ஷனல் எரரோட அடிஷன். எரர் வேல்யூ ஆட் பண்ணிடக்கூடாது, ஒரிஜினல் வேல்யூவை கொண்டு டிவைட் பண்ணி அந்த ஃப்ராக்ஷனல் வேல்யூவை ஆட் பண்ணணும். சரியா? அது இன்டூ இசட் போட்டா உங்களுக்கு ஒரிஜினல் ஆன்சர் கிடைக்கும். இதை தான் இங்க பண்ணியிருப்பாங்க. கிளியரா? ஸோ இதுதான் வந்து அன்சர்டைன் வேல்யூவை கண்டுபிடிக்கிறது. ஸோ சின்ன எரர்னால இருக்கிற அந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பண்ற டெக்னிக் இதுதான். ஸோ அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன் இந்த 4க்குமே பார்த்துட்டோம். புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். கிளியரா? ஸோ இதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு டிவிஷனுக்காக கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் டைமென்ஷனல் அனாலிசிஸ் தனியாக வீடியோ போட்டாச்சு. இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ ஒரு மல்டி ஸ்டேஜ் ப்ராசஸ், அதாவது ஏரியா கண்டுபிடிக்கிறீங்க. அந்த ஏரியாவை வச்சு இன்னொரு வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் அஸ்யூம் யூ ஆர் ஃபைண்டிங் வால்யூம் யூசிங் ஏரியா இன்டு 3rd டைமென்ஷன். அப்புறம் அந்த வால்யூமை வச்சு டென்சிட்டி கண்டுபிடிக்கிங்க. டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம்னா நீங்க ஸ்டார்டிங்லேயே ஏரியாவை ரொம்ப சிக்னிஃபிகன்ட் ஃபிகருக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எரர் அதிகமாயிட்டே போகும். ஸோ என்ன பண்ணணும்னா ஒரு மல்டி ஸ்டெப் ப்ராசஸ்ல நீங்க வேல்யூ கண்டுபிடிக்கும் போது இது எனக்கு தெரியும், இதை வச்சு நான் இன்னும் 2-3 பேர் கண்டுபிடிக்க போறேன்னா இதை நான் நார்மலா இருக்கிற சிக்னிஃபிகன்ட் ஃபிகரை விட 1 more ஃபிகர் நான் எடுத்துக்கணும். சரி, அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் அன்சர்டைன் இல்லாம அடுத்த அன்சர்டைனையும் எடுத்து கால்குலேஷனுக்கு போறது நல்லது. இல்லைன்னா எரர் சில டைம் பயங்கரமா டிவியேட் ஆயிடும். சரியா? ஸோ இதுதான் வந்து ரூல்ஸ் ஃபார் டிட்டர்மைனிங் தி அன்சர்டைனிட்டி. ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த 3 வீடியோ தான். ரைட், சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ், அதோட ரவுண்டிங் ஆஃப், அதோட செலக்ஷன் ரூல்ஸ், இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷனுக்கானது, தென் டைமென்ஷனல் அனாலிசிஸ். இந்த 3-4 டாபிக் தான் ரொம்ப டீப்பான டாபிக், நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய டாபிக். ஸோ அந்த 4 வீடியோவுமே அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன் கொஞ்சம் ஈஸியாக ஆயிடும். ஸோ அடுத்த வீடியோவில் ஐதர் ஃபர்ஸ்ட் லெசனில் ஏதாவது இன்னும் போடணுமான்னு பார்க்குறோம், சம் ஏதாவது. அப்படி இல்லைன்னா செகண்ட் லெசன், ஃபிசிக்ஸோட செகண்ட் லெசனோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.